வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட்டர் கேண்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எந்த பொருளுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி கப் இல்லை பவுல் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கண்ணாடி கப்பில் தான் இந்த கேண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டேப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக தண்ணீருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலரை இந்த தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் கலர்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதே மாதிரி எவ்வளவு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக உள்ள சின்ன சின்ன பால்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பூக்கள் சேர்த்திங்க அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பூக்கள் தீயில எரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தண்ணியில் பூ இருக்கிறதுனால நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறமும் பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக இதில் அப்படியே நீங்கள் விளக்கு வேணும் அப்படின்னா ஏற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் கொஞ்சமாக பூ சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன விளக்கெடுத்து எண்ணெய் வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் இந்த விளக்கு ரொம்ப அழகாக எரியும். அடுத்ததாக நம்ம திரி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் திக்கான பாலித்தீன் கவர் மாதிரி உள்ள பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு கீரல் போட்டுட்டு அதில் நீங்கள் திரியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா போதும். ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக அந்த வாட்டர் கேண்டிலை நம்ம செட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.